ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 3வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மோதுறாங்க. மார்ச் 30 திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். செகண்ட் மேட்ச் வீடியோவில் பெருசாக எதுவுமே வந்து சொல்லலை. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்து போயிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லைன்னு கூட எனக்கு வந்து தெரில. ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஏன் வந்து இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிகிற வரைக்கும் எந்த டீமில் எந்த லெவனில் வருவாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு 11 வந்து எடுக்கிறோம். அதெல்லாம் சரியாக இருக்காது. எந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய 11மே சரியாக வந்து இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் கரெக்டான பிளேயிங் நமக்கு வந்து தெரியும். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ரெடிக்ஷன் வந்து நல்லாவே வந்து கொடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் 6 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த 11ஸ்க்கு வந்து சேஞ்சாக வந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு வந்து தெரியலை. ஸோ ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் கரெக்டான 11 நமக்கு வந்து தெரியும். இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு கன்ஃபார்மாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் நல்லா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க வந்து முடியும். இதை நான் ஃபஸ்ட்டு மேட்ச் வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் புரியாமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. அப்புறம் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இங்கே நான் கொடுக்குறது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் புதுசாக யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் வெளில போகிறாங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நான் கொடுக்குறது தான் வந்து ஃபைனல் 11 டெலிகிராம் சேனலில் கொடுக்குறது தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நேற்று வந்து நல்லா தான் வந்து வந்துருந்துச்சு ப்ரெடிக்ஷன். ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் டெலிகிராம் சேனலில் பார்த்துருந்தா வந்து தெரியும். ஆனால் அங்கே பார்க்காம வேறு யூடியூப் சேனல் வீடியோ மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சார்துல் தாக்கூர் வந்து டீமுக்குள்ளே வந்து வந்திருந்தார். அவர் வருவார்னு எந்த ஒரு லெவலில் யாருமே வந்து சொல்லலை. நம்ம எடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இல்லை. புதுசாக அவர் வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நான் அவருக்கு பார்த்து செக் பண்ணிவிட்டு அவரை கேப்டனில் வந்து கொடுக்குறேன். நேற்று அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்தார். அவர் தான் பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்சை வந்து வாங்கினார். நல்லா வந்து பவுலிங் வந்து போட்டார். அவர் வந்து நான் கேப்டனில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ வீடியோ வந்து மட்டும் பார்த்துருந்தே வந்து தெரியுமா. ஏன்னா புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அந்த அப்டேட் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து போட முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே வீடியோ வந்து பாருங்கள் தான் சொல்கிறேன். இல்லை நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் கொடுக்கக்கூடிய 11 வந்து பாருங்கள் தான் சொல்கிறேன். ஆனால் அதை பார்க்காம இங்கே மட்டும் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து புதுசு வந்து கிடையாது. எப்போயுமே பண்ணுவீங்க தான். என்றைக்கெல்லாம் நான் ப்ரெடிக்ஷன் நல்லா வருதோ அன்றைக்கி யாருமே ஒருத்தர் கூட கமெண்ட் வந்து பண்ண மாட்டீங்க. ப்ரெடிக்ஷன் சரியாக வராதப்போ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க. இது வந்து பழகி போன ஒன்று தான். நேற்று ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்ன சொல்லியிருந்தேன், அவர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். ட்ரீம் டீம் பிளேயர்ஸாக ரோஹித் சர்மாவை நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் ஃபைனல் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை கொண்டு வரேன். அதே மாதிரி ரியான் ரிக்கல்டன் உள்ளறிக்க வர்றாரு, டீமுக்குள்ளே வர்றாரு. அவருக்கு நம்ம முன்னாடி அவர் 11 இருப்பார்னு நமக்கு தெரியாது. எல்லோரும் டிகேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியான் ரிக்கல்டன் பார்த்துட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபைனல் 11 கொண்டுட்டு வந்து வரோம். அதே மாதிரி ஃபின்னாலன் வந்து வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆயிடுவார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று ஃபைனல் ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்தப்போ நான் ஃபின்னாலன் வந்து கொடுத்தேன். அவர் நல்லா வந்து விளையாண்டு தான் வந்து போனார். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறப்போ நான் ஒரு 11 வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எடுப்பேன். அப்போ இங்கே ஒரு பவுலர் இருக்கார், அங்கே ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்னா இவர் ஒரு விக்கெட் எடுப்பாரா மாட்டாரா, அவர் பால் ஒரு அடிப்பாரா மாட்டாருன்னு தான் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவோம். கடைசியில் டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பவுலரே எனக்கு இல்லை, அந்த பேட்ஸ்மேன் இல்லைங்கிறப்போ அது கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி தான் வந்து கொடுப்பேன். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் தெளிவாக. இது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸ் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் டெலிகிராம் சேனல்லாம் வந்து பார்க்காம நீங்கள் வந்து வீடியோ மட்டும் வந்து பார்த்துட்டு இவர் விளையாடலை அவர் விளையாடலைன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இது என்னென்னே வந்து புரியல. நேற்று பும்ராவும் முஸ்ரபானி இவங்க 2 பேரை தவிர நான் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த ரமன்தீப் சிங் வந்து வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எந்த பாயிண்ட்ஸும் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் என்ன தான் கொடுத்தாலும் ஒரு பேட்ஸ்மேனுக்கான வாய்ப்பு கிடைக்குமா வந்து பார்த்துட்டு நீங்கள் அவரை வந்து கேப்டனோ வைஸ் கேப்டனோ வந்து போடுங்கன்னு. அப்புறம் வந்து சார்துல் தாக்கூர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கு தான். அவர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. அவரை வந்து நான் கேப்டனில் கொடுக்குறேன். ஸோ கிரகநிலையில் பொறுத்தா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறோம். இந்த பவுலர் மொக்க பவுலர் அவன் வந்து விக்கெட் எடுக்க மாட்டானா நான் யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த பிச்சில் வந்து இவன் பந்து ஒர்க்காதுன்னா யோசிக்க மாட்டேன். ஒருத்தருக்கு கிரகநிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா அவர் எப்படி பந்து போட்டாலும் விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து எப்படிப்பட்ட பிச்சாக இருந்தாலும் ரன்ஸ் வந்து அடிப்பார். ஸோ அதுபடி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து போவோம். ஒரு மொக்க பேட்ஸ்மேன் ஒரு மொக்க பவுலர் ஸோ ஒரு விக்கெட் விழுகாதுன்னா நம்ம வந்து யோசிக்க கூட மாட்டோம். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க எப்படி சார்துல் தாக்கூர்லாம் போயிட்டு கேப்டன் வந்து கொடுக்குறீங்கன்னு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். இது மட்டும் இல்லை, என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து தெரியும். நான் இது மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ பர்சன்டேஜ் பிக்கு ஒரு மொக்க பவுலராக இருப்பான், ஒரு மொக்க பேட்ஸ்மேனாக இருக்கான், அவன் வந்து விளையாடுவான்னு சொல்லி வந்து கொடுப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெர்ஃபார்மன்ட் வந்து போவான். ஆனால் நான் கேப்டன்லையும் கொடுத்துருப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எடுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுங்க, கரெக்டாக பாருங்கள். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரி, இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்து போகலாம். ஆர்ஆர் vs சிஎஸ்கே 30 இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி காம்பினேஷன் வந்து பார்த்தோம்னா குரு கேது 3-7 காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்ஆர் டீமில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட வந்து ஒரு 25 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வைபவ் சூரியவன்சி அவருக்கு வந்து நல்லாயிருக்கும். அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரியான் பராக்
ரியான் பராக் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுக்கலாம். அடுத்தது த்ருவ் ஜூரல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட் டானவன் ஃபெரைரா வந்து பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார், பவுலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் விழுகும். அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் 2+ விக்கெட்ஸ் வந்து ஆர்ச்சர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஆர்ச்சருக்கு நல்லாயிருக்கு. அடுத்து பர்கர்கிட்ட இருந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சந்தீப் சர்மா 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 4 விக்கெட் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு விக்னேஷ் புத்தூர் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது டுசர் தேஷ்பாண்டே அவர் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். இப்போ ஆர்ஆர் டீமில் 12 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன்கிட்ட இருந்து 50+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது 50 அடித்து அதுக்கு மேலே கூட ஒரு ரன் அடிப்பார். அது 60 இருக்கலாம், 70 இருக்கலாம். சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. அடுத்ததாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஆவரேஜாக தான் இருக்கும். அவருக்கு பெருசாக விளையாடுவார்னு சொல்லிட முடியாது. அடுத்தது ஆயுஷ் மாத்ரேலேருந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சிவம் டியூபே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து டிவால்ட் பிரேவிஸ் 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. சாம்சன் டிவால்ட் பிரேவிஸ்க்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அடுத்ததாக பிரசாந்த் வீர் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக ஊர்வில் பட்டேலும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு நூர் அகமதுகிட்டேருந்து 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 3 இல்லை 4 கூட வந்து எடுக்கலாம். அதாவது ஆர்ஆர் டீம் பக்கம் எப்படி சந்தீப் சர்மாவோ அதே மாதிரி சிஎஸ்கே பக்கத்து நூர் அகமது இவங்க 2 பேரும் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்ததான் மேட் ஹென்ரிட்டேருந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கலீல் அகமது அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக அன்சுல் கம்போஜ் அவர்கிட்ட வந்து 1 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். கடைசியாக இம்பேக்ட் பிளேயர் ராகுல் சாகர் அவர் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பார். இப்போது ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே 2 டீம்லையுமே 22+2 24 பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வருவதற்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம், இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். அப்போ தான் டாஸுக்கு அப்புறம் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் லெவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வந்து முடியும். ஸோ டெலகிராம் சேனலில் யார் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். அதே மாதிரி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ யார் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வைபவ் சூரியவன்சி, ஜாஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, டானவன் ஃபெரைரா, சஞ்சு சாம்சன், நூர் அகமது, டிவால்ட் பிரேவிஸ், கலீல் அகமது, மேட் ஹென்றி, ஆயுஷ் மாத்ரே, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸும் இவங்க தான். நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாஃப்ரா ஆர்ச்சர், வைபவ் சூரியவன்சி, டிவால்ட் பிரேவிஸ், சஞ்சு சாம்சன், சந்தீப் சர்மா இவங்க எல்லாரையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு யாருக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு தோணுதோ அவங்கள நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் வராரு, ஸோ நல்லா ரன்ஸ் அடிப்பார். ஸோ அவரை ட்ரை பண்ணவங்க அவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தீப் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க ஆர்ஆர், சந்தீப் சர்மா தான் டெத்துலலாம் போடுவார்னா அப்போ அவர் கண்டிப்பாக நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நூர் அகமது இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து யூஸ் ஆகும், நீங்கள் நூர் அகமது ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய கிரிக்கெட் நாலேஜை வச்சு நான் சொன்ன பிளேயர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நல்லா வந்து டீம் வந்து மேக் வந்து பண்ணுங்கள். நான் சொல்கிற ஆளை தான் போடணுங்கிறது கிடையாது, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த 5 பேர் தான் சிவிசி ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் பெஸ்ட்டு பிளேயர்ஸை கொடுத்து யாரை வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கே தெரியும் நான் யார் வந்து அதிகமாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸை வந்து கொடுத்துருப்பேன். அவங்கள வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதே நேரம் பெஸ்ட்டு பிளேயர்ஸாகவும் இடம் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்களே நீங்கள் வந்து யாரை வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வின்னிங் பெர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டு வந்துருக்கு. டெலகிராம் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாருக்காவது இந்த மேட்ச்சுக்கான வின்னிங் பெர்சன் மேட்ச் வின்னர் வேணும்னா டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அப்புறம் நல்லா கேட்டுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. இது வந்து காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த 11ஸில் நான் சொன்னவங்க வந்து சில பேர் டீமில் இருக்க மாட்டாங்க, புதுசாக யாராச்சும் வந்து வருவாங்க, பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும்.
ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 11 வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு மறந்துடாமல் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.